நார்மலாக நாம் எப்போவுமே விரும்பி சாப்பிட்ற தயிர் சாதத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் தயிர் ஸ்பெஷல் கிச்சடி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ஃபுட் கார்ட் வைப்ஸ். கிச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம், எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததும் நல்லா நுர பொங்கி வரும். இது வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பபிள்ஸ் அடங்கிரும். ஃபைனலாக இந்த மாதிரி வந்ததும் வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ பேலன்ஸையும் இதை மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெண்டைக்காய் இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் 1/2 பவுல் துருவின தேங்காய், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் அண்ட் இது கூட ஒரு 1/2 லிட்டர் தயிர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது லைட்டாக வெந்ததும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் தயிர் கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் குயிக் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் தயிர் ஸ்பெஷல் கிச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மேலும் பல டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.